வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா இலையினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொய்யா இலையில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. இது அலர்ச்சி எதிர்ப்பு குணங்களை கொண்டு இருக்கு, ரத்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய திறன் கொண்டு இருக்கு மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்காக உதவக்கூடிய தன்மையை வச்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை கொய்யா இலை கொண்டு இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொய்யா இலையை எடுத்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை ரெண்டுமே ஆரோக்கியமான சிறந்த ஒரு தேர்வாக தான் அமையும். ஸோ ஒரு பெஸ்ட் சாய்ஸாக ஃபுட்டாக அது உங்களுக்கு இருக்கும். ஒரு நடுத்தர அளவிலான கொய்யா பழத்தில் 37 கலோரிகள் மட்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு ஏற்படும். அதை நீங்கள் நீண்ட நேரத்திற்கு பசி ஏற்படாமல் உதவிகரமாக இருக்கிறதால அதே போல் நீங்கள் இந்த கொய்யா இலையும் காய்ச்சி டீ மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதனாலே நீங்கள் அதிகமான உணவுப் பொருட்களை எடுத்து உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. மேலும் இந்த கொய்யா இலை டீயை நீங்கள் குடிக்கும் பொழுது இந்த கொய்யா இலை சாறு உங்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் குறைச்சி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குடல் நலன் மேம்படும் நீங்கள் கொய்யா இலையை எடுத்துக்கொள்ளும் போது. நம் உடலில் செரிமான சக்தியை மேம்படுத்தும் திறன் கொய்யா இலைகளில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நல்ல நுண்ணுயிர்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போரிடும். மலச்சிக்கலுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொய்யா இலை உங்களுக்கு கொடுக்கும். அசிடிட்டி மற்றும் குடல் வாயு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் கொய்யா பழத்தையும் சாப்பிடலாம். ஸோ நீங்கள் கொய்யா இலையை டீ மாதிரியும் குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது செரிமான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக குடல் நலன் மேம்படுவதற்கு செரிமானம் ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கு கொய்யா இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். சரும அழகு மேம்படும் நீங்கள் கொய்யா இலையை பயன்படுத்தும் போது. ஏதோ ஒரு காரணத்தால் சருமத்தினுடைய அழகு பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தினசரி கொய்யா இலையில டீ போட்டு குடிங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் பொலிவு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்கள் உருவாகிறதுக்கு இந்த கொய்யா இலை டீ உதவிகரமாக இருக்கும். பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவற்றையும் இந்த கொய்யா இலை டீ உங்களுக்கு மறை வச்சு சரும அழகை பாதுகாக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்திருக்கிறதுக்கு, அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கொய்யா இலையை பயன்படுத்தலாம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற உயிர் அபாய பாதிப்புகளுக்கு சர்க்கரை நோயும் அதிக கொலஸ்ட்ரால் போன்றவையும் தான் அடிப்படை காரணமாக இருக்கும். அப்புறம் பிபியும் காரணமாக இருக்கும். ஆனா நீங்க தினசரி கொய்யா இலையில டீ போட்டு குடிக்கக்கூடிய பட்சத்தில் உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் மற்றும் கெட்ட கொழுப்புகள்லாம் கரையும். பிபியும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படுறதால இதய நோய் உங்களுக்கு வராது. ஸோ உங்களோட பிளட்ல சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொய்யா இலையில டீ போட்டு குடிங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க மேம்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு கொய்யா இலையை பயன்படுத்தலாம். இயற்கையாகவே உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க மேம்படுத்திட வேண்டும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா தினசரி கொய்யா டீ இலையை நீங்க டீ போட்டு குடிக்கலாம். அல்லது கொய்யா இலைகள் அப்படின்னு நீங்க மென்னும் சாப்பிடலாம். கொய்யா பழத்தையும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். உடல் இருக்கக்கூடிய அலர்ஜிகள், கரகரப்பான தொண்டை, காயங்கள் மற்றும் பல சிக்கல்களுக்கெல்லாம் இது நல்ல தீர்வை கொடுக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக அந்த கொய்யா இலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொய்யா இலை டீயை நீங்க எப்படி தயாரிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணீர் எடுத்துக்கணும். 4 அல்லது 5 கொய்யா இலைகளை நல்லா கழுவி அந்த தண்ணீரில் சேர்த்து நீங்க லேசான சூட்டில் கொதிக்க வைக்கணும். 3ல் 1 பங்காக தண்ணீர் வறுத்துனதுக்கு அப்புறம் இறக்கிடணும். ஸோ அதில் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே குடிக்கலாம். அல்லது நீங்க அது கூட தேன் கலந்தும் குடிக்கலாம். இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரும். கொய்யா பழத்தையும் நீங்க சாப்பிடுங்க, கொய்யா இலைகளையும் நீங்க எடுத்துக்கோங்க. அதே போல நீங்க கண்டிப்பா கொய்யா இலையும் டீ போட்டு குடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி நலமோடு வாழுங்க. கொய்யா இலையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.